ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மர்ம நபர்களால் தோட்டத்து காவலாளிகள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? தற்பொழுது விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்ன? வணக்கம். கண்டிப்பா பரம்பக்குடியை சேர்ந்த உருமணன், இவருக்கு வளையானந்த கிராமத்தில் சொந்தமாக தென்னந்தோப்பு உள்ளது. இந்த தென்னந்தோப்பை உருமனின் உறவினர் பிரண்டைக்குளம் கிராமத்தை சேர்ந்த வேலு இப்ப பராமரித்து வருகிறார். காவலாளியாக உள்ளார். அதேபோல் கீழக்கன்னிச்சேரி கிராமத்தை சேர்ந்த லட்சுமணன் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் இன்று மாலை தென்னந்தோப்பிலிருந்து வைகை ஆற்று வழியாக பரம்பக்குடி நடந்து வந்துள்ளனர். அப்போது அவர்களை மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இதில் வேலு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். லட்சுமணன் படுகாயங்களுடன் மயக்கடைந்து கிடந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தெடுத்து காயமடைந்த லட்சுமணன் ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த வேலுவின் உடல் பரிசோதனைக்காக பரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆய்வு செய்தார். இருவரும் வைகை ஆற்றில் நேற்று நடந்து சென்ற போது வைகை ஆற்றில் மணல் பகுதியில் அமர்ந்து சிலர் மது அருந்தியுள்ளனர். மது அருந்தியவர் இருவரும் சத்தம் போட்டதாக தெரிகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்டு மது அருந்தியவர் இன்று காவலாளியின் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. இச்சம்பவம் குறித்து பரம்பக்குடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.